தள்ளுவதில்லை. சொல்லுவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுவோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உற்சாகமாக சொல்லுவோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மறித்திருப்பேன். உம் திருமை என்னை தராதிருந்தால் நான் எங்கோ மறித்திருப்பேன். என் தேவா, என் தேவா, என் ராஜா, என் மன்னா, உம் திருமை போதுமே. என் தேவா, என் ராஜா, உங்க திருமை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மறித்திருப்பேன்.
ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, அதையும் லூக்காவில் ஒரு சம்பவம் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நமக்கு தேவையான காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுங்க. சொல்லுங்களேன். சத்தத்தை காண ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி. 7ஆம் அதிகாரத்துல 7 வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்ப கண்டடைவீங்க. தட்டுங்க. அப்ப 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது என்ன செய்கிறாரு? கேளுங்கிறாரு. 2வது சொல்றாரு தேடுங்கிறாரு. 3வது சொல்றாரு தட்டுங்கன்னு சொல்லிட்டு. இது லூக்கா அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு வேறொரு சம்பவத்தையோடு கூட சொல்லுங்க. அப்ப நமக்கு தேவையான சில காரியங்களை மாத்திரம் இந்த கால வேளையில நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அம்மாவே இல்லையா? அப்ப முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் ஏதோ ஒரு சம்பவம், நாங்க வேறு சம்பவத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ கேட்க இது அல்ல, நீங்க வேறு ஒன்று கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதுதான் இன்னைக்கு முடிக்க போகிறோம். ஆமாங்க, ஆமா. அப்போ அதுக்காக சில சம்பவங்களை நாங்கள் வேதத்தில் வாசித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நமக்கு கொடுக்க நினைக்கிற, அவர் மனப்பூர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஆகவே வாசிங்கள். யோவான் 16:24 வாசிங்களேன். இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால ஒண்ணுமே கேட்கலன்ட்டார். புரியுதா? ஆமென். அப்ப அது ஏதோ ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை கொடுக்க வச்சிருக்கிறார். சரியா? இப்போ சில நேரங்கள்ல நம்ம சில பொருட்களை கையில் வச்சிருப்போம். அம்மாவே இல்லை, நம்ம சின்ன பிள்ளைகிட்ட கேட்போம், நான் கையில் என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்லி நீ சரியா சொல்லிட்டா நான் என்ன செய்வேன், அது உனக்கு தருவேன் அப்படி. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று வச்சிருக்கிறாரு. அதை நம்ம கேட்கிறோமா அப்படின்னு பார்க்கிறாரு. ஆமே. ஆனா நம்ம என்ன செய்யறோம், வேறு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமே. அப்ப அவருக்கு என்ன செய்யறாரு, நம்ம கேட்கறது கொடுக்கிறாரு. ஆனா அவர் விருப்பத்தின்படியாக நமக்கு ஒன்றை கொடுக்க அவர் விரும்புகிறார். அது என்னன்னு தான் சொல்லி பார்க்கணும். வாசிமாங்க. இது வரைக்கும் நீங்க என்ன செய்யல, ஒண்ணுமே கேட்கல. கேளுங்க அப்பொழுது அப்ப நமக்கு சந்தோஷம் நிறைவாகிற ஒரு என்னது ஒன்றை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அந்த கால வேளையில வந்திருக்கிற நாம கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொண்டு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா அவர் சொல்லுகிறார், நீங்க ஒரு காரியத்தை கேட்க போறீங்க, அதை நான் கொடுக்க போறேன், அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. அது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த கால வேளையில வாசிக்க மகள் சொல்லுங்க. இதுவரைக்கும் என்ன யோசிங்க, இப்போ நீங்களாம் யோசிக்க தொடங்கணும். நம்ம என்ன மூலம் கேட்கணும், நம்ம சாட்சி வந்து சொல்றோம், அது கேட்டேன் கிடைச்சிச்சு, இது கேட்டேன் கிடைச்சிச்சு, ஆமா அது பாஸ் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டு இதை பண்ணி. ஆனால் இன்னும் என்னமோ ஒன்று ஆண்டவர் என்ன செய்யறாரு, உள்ளத்தில் வச்சு போட்டுக்கிட்டே கிடக்கிறார். ஐயோ இந்த பிள்ளை இதை கேட்காதான், இந்த மகன் கேட்க மாட்டானா, ஒரு காலம் வந்து வார்த்தை கேட்குறவங்க இது இவங்களுக்காக நான் வச்சிருக்கேன். வராமிட்டு புரியுதா? இது உங்களுக்காக நான் வச்சிருக்கிறேன். இப்போ சாமுவேல் என்ன சொல்லுகிறான், சவுலை பார்த்து சொல்லுகிறான், நீ போ, உனக்காக ஒன்றை நான் என்ன செய்திருக்கிறேன், நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமாவையா? அதுபோல ஆமேன். அப்போ நமக்கு என்ன வச்சிருக்கிறாரா? ஆமேன். அப்போ அதனால பில்லிகிராம் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லுகிறார், நம்ம கேட்காத அநேக காரியங்கள் பரலோகத்தில் பெண்டிங்ல இருக்கான். ஆமேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னது, அங்க பெண்டிங்ல இருக்க, நம்ம கண்டதெல்லாம் கேட்கிறது. ஆமா இல்லையா? ஆனா நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி. வாசி மகள், கேளுங்க அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாகிற ஒன்றை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்க விரும்புகிறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம், ஆமே அது நிரந்தர ஒரு சந்தோஷம், நிரந்தர சமாதானத்துக்குரியது இல்லாதபடிக்கு ஏதோ அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்சா நமக்கு சந்தோஷம்,
அந்த நேரத்தில் கிடைத்தா நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் சொல்கிறேன். போதும். ஆமென். யோவான் 15:14 வாசிங்களேன். சொல்றார், நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கனால தான் உங்களுக்கு நான் ஒன்று செய்யணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டது நோக்கமே உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும், அதுக்காக தான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கேன். எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்யறான், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கேன், நீங்க செலக்டட் பீப்புள். ஆமாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்னது, உங்களை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஆமாம் இல்லையா? அந்த கிஃப்ட் அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமே. சொல்றாரு, என் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி பிதாவிடத்தில் நீங்க எதை கேட்டாலும் அதை அவர் சொல்றாரு. வாசிலே அந்த வசனம் தாங்க தமிழ் வாசினாங்க. இதாவது நீங்க தெரிந்து கொள்ளவில்லை, என் நாமத்தினாலே எதுவோ உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்றேன். தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிஃப்டை, அந்த பெருமதியை பெற்றுக் கொள்வதற்கு நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும், ஆவிக்குரிய கனி இருக்க வேண்டும். ஆமென் சொல்றேன். அதுதான் அவங்க சொல்லுகிறாங்க. ஆவிக்குரிய கனி இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாராம், இதை நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ற, அவ்வளவுதானா? ரெண்டாவது சொல்லுகிறாரு என்னது, அது நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தமும் ஆவிக்குரிய கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தமா, கடைசி தானே வருது, எல்லாம் மாற்றி மாற்றி சொல்றீங்க. 9 தானே சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. கலாத்தியர் பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அவர் டிக் பண்ணுவார். நம்ம போயிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா என்ன செய்வாங்க, நம்ம இதை கொடுத்தா என்ன செய்வாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோன்னு என்ன செய்வாங்கப்பா, அதான் என்ன செய்வாங்க. அப்போ நமக்கு இது என்ன செய்யணும், டிக் பண்ணியாச்சு தானே, அதுக்கு பிறகு நம்ம என்னது, அதுக்கு இப்படி போட்டுட்டு எடுக்கிறது இல்லை. என்ன செய்யணும், அந்த டிக்கை நம்ம என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் என்ன செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் டிக் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது. ஆமே. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது என்ன செய்வாராம், ஒற்று கவனித்து என்ன செய்வாராம், ஞாபகத்தில் டிக் பண்ணுவார்னு சொல்லுங்க. ஞாபகத்தில் ஒரு விஷயம் சரி வந்துட்டா நம்ம என்ன செய்யலாம், அது திருப்பி திருப்பி எழுதுறதா. ஆவிக்குரிய கனின்னு வந்துச்சு, அன்பு, அடுத்த நாள் அன்புன்னு எழுதுவாரா, என்ன செய்வார், இந்த அன்புக்கு நேராக அவர் டிக் பண்ணிடுவார். நம்ம ஆமாம். நம்ம இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறான் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் 9 டிக் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். யோவான் 14:14 வாசிங்க மகள். என் நாமத்தினாலே சொல்றாரு, அவருடைய நாமத்தை தான் என்ன செய்ய வேண்டுமா, சொல்றேன், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று உறுதிப்படுத்துகிறார். 13 என்ன சொல்லுகிறது, நீங்க என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ. அப்பா எப்படி சொல்லிட்டு, நீங்க இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பொருளை கேட்கிற பொழுது ஆமென், அப்ப பிதாவுக்கு என்ன உண்டாகிறது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதனால என்ன செய்யறாரு, ஆமென், ஏன்னா இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்க போகிற ஒரு காரியம் அது பிதாவுக்கு உகந்ததாக இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கண்டதையும் கண்டதையும் என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. ஆமாவே இல்லையா? இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத ஒண்ணு கேட்பீங்களா, சொல்லுங்க. தேவையில்லாத ஒண்ணு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அதனால தான் வசனம் சொல்லுது, வாசிக்கமாக. என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ, அப்போ இயேசுக்குள் நீங்கள் மகிமைப்படுகிற ஒரு காரியத்தை தான் நீங்க கேட்பீங்கன்னு சொல்றாரு. ஆமாவே இல்லை?
அதை செய்வேன். ஆமென். அப்ப அங்க 3 காரியம் இருக்கு. நீங்க அங்க இருக்கிறீங்க, பிதாவாகிய தேவன் இருக்கிறார், ஆமென், என்னது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இயேசுவின் என்னது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை உங்களுக்கு ஆலோசனையின்படியாக நீங்கள் அவர் நாமத்தினால கேட்கிற பொழுது இதான் என்ன செய்வான்? அதை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் அல்ல, எதுவைகளை கேட்க வேண்டுமோ அவைகளை கேட்கும்படியா. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிக்க மகள். நம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். சாலமன் என்ன செய்தான்? தேவன் சித்தத்தின்படி தான் என்ன செய்யறான்? கேட்கிறான். அம்மாவே இல்லையா? ஆமீன். அவன் மத்தது யாரு? யாபேஸ். அப்படியே சித்தத்தின்படி கேட்கிறான். அம்மாவே இல்லை. அவன் அதுபோல நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சித்தத்தின்படி கேட்க வேண்டும். வாசிமக நம்ம எதையாகிலும் என்னவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நம்ம இன்னும் கேட்டால் என்ன செய்வார்? அங்க வாங்குறார். மலை பிரசங்கத்தில் பார்க்கிறோம். அவர் இறங்கி வருகிறார். அந்த குஷ்டரோகி கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால். அவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு? எனக்கு அப்படி போய்கிட்டே இருக்கிறார். அதாவது ரொம்ப அழகா இருக்கு. நானே அவன் பாபா நின்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். மலை அடிவாரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு நாள் உட்காந்துருந்தான்னு தெரியல, ஆனால் உட்கார்ந்து இருக்கிறான். நாம என் வசனம் சொல்லுது. அப்பொழுது கிறிஸ்துவோடு வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மாலே ஆகும் என்று சொல்லிட்டான். சரிங்களா? அதுதான் மிக முக்கியம். உடனே ஆண்டவர் சொல்ற, இயேசு நம்ம கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம். நம்ம அவருக்கு சித்தமானதை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. நம்முடைய குறைவுகள் அநேகம் இருக்கலாம். ஆமே. அந்த குறைவுகளை நிறைவு செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு வேலை வாய்ப்பு வருகிறதா, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஒரு பிள்ளையா என்ன சம்பவமோ அதை என்ன செய்யணும்? ஆண்டவரே நமக்கு சித்தமானால் என்ன செய்ய வேண்டும்? இது எனக்கு நிறைவேற வேண்டும் சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற பொழுது எதை கேட்டாலும் அதுதான் மிக முக்கியம். ஆமே. சங்கீதம் வாசிக்கிறோம். பிரச்சனை நேரத்தில் என்னது? அவருக்கு நம்பிக்கை. யாருக்கு? தாவீதுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வான்? அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார். அம்மாவில் அது போல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் சொன்ன அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு தான் உங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களால் முடியாத பட்சத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்க நேரம் நீங்கள் வேறு யாரை தேடினாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக ஆபாசிங்க மகள், நாங்கள் எதை கேட்டாலும் அதுதான் அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு செய்வார் என்பதை நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்கணும். 100க்கு அதிபதி அறிந்திருக்கிறான். அவர் என்ன செய்வார்னு அவன் நம்ம கேட்கிறத செய்வார் என்று சொல்லி. ஆமே. அதுபோல வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் இயேசுவிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்திருந்தார்கள்? 12 வருடங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன் என்று சொல்லி. ஆமாவே இல்லையா? அதுபோல வேற யாரு? கொர்நேலியு என்ன செய்தான்? அறிந்திருக்கிறான். அப்படி ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல நீங்களும் நானும் அவரை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை அறிகிற அறிவு. ஆமே. அநேகர் இன்னைக்கு என்னது? அறிவு இல்லாததுனால என்ன செய்யப்பட்டார்கள்? சங்காரமானார்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே இப்ப நம்ம இந்த காரியங்களில் பார்க்கிறோம். அடுத்து தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை வேதத்தில் வாசித்து நேரடியாக மத்திய அதிகாரத்துக்குள்ளாக வந்து நாங்கள் லூக்காக்கள் வந்து முடிக்கலாம். ஏசாயா 55:6 வாசிங்களேன். அங்க சொல்லுகிறார், ஏசாயா சொல்லுகிறார், கண்டு அடைய தக்க சமயத்தில் அவரை தேடும். அப்ப எப்படி இருக்கணும்? அதுதான் நாங்க சொல்கிறேன். அவரை எப்படி? அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான்? இங்க இயேசு வருவார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அறிந்திருக்கிறான்.
ஆமாவே. அதுபோல நீங்களும் அதான் வசனம் எல்லாம் சொல்லுது பாருங்களேன், கர்த்தரை அப்ப அவர் எப்ப காணணும், எந்த நேரத்துல காண முடியும், அந்த நேரத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆமாவே இல்லையா? நினைச்ச நேரம் நினைச்ச அதிகாரிகளை போய் பார்க்க இயலுமா? நான் வந்திருக்கேன் போய் சொல்லுங்க, வருவாங்களா? ஆமா. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் நம்ம கூப்பிட்டோடனே வந்துடுவார். ஆமாவே இல்லையா? அதான் அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்னது, ஒரு விசேஷமானது. வாசிங்க மகள். அவரை தேடுங்கள். அவரை தேடணும். ஆமே. அந்த சமயம் எந்த சமயம் வாய்க்குதோ அப்ப நமக்கு எப்ப சமயம்? கர்த்தரை தேடுறதுக்கு எப்ப சமயம்? எல்லா சமயம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? எல்லா சமயத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். கண்டு அடையத்தக்க நேரம் சொல்லி ஒரு நேரத்தை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஆமீன். எப்பொழுதுமே ஹேனோக்கு என்ன செய்தான்? சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறான். ஆமாவே இல்லையா? குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு மிக பெரிய இருந்தது இது, தேவனோடு பேசுகிறது. அவ்வளோ பெரிய என்னது, அவனுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனோக்கை குறித்து மாத்திரமல்ல, நோவாவை குறித்து சொல்லப்படுகிறது. நோவாவை என்ன செய்கிறார்? சஞ்சரிக்கிறா என்னது? இந்த நேரம் கான்டாக்ட் என்னமா கான்டாக்ட்ல இருக்கு. வெரி குட், நல்ல வார்த்தை. நம்ம எந்த நேரம் என்ன செய்யணும்? அப்ப இந்த நேரம் நமக்கு சில நேரம் கான்டாக்ட்ல இருக்க முடியாது. வேலைக்கு போறோம், வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார். ஆமாவே இல்லையா? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க 1 மணி நேரம் ஆகுதுன்னா, அந்த 1 மணி நேரம் அது கடைசி நேரம். ஆண்டவர் என்ன செய்யப்பட போகிறார்? அங்கே எதிராளிகிட்ட பிடிக்கப்படுகிற நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளையாவது என்ன செய்யணும்? அதனால நமக்கு 1 மணி நேரமெல்லாம் நமக்கு போதாது. ஆமாவே இல்லையா? ஆண்டவரோட எல்லா நேரங்களும் என்ன செய்ய வேண்டும்? சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே தான் ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தரை அவரை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சமீபமா இருக்கிற நேரம். அப்ப பாருங்க, என்ன செய்யணும்? போய் நிக்கணும். அப்ப அப்படியே நின்று கொண்டே இருக்கிறான். அப்படியே இருக்கிறான். ஜனங்களோட சத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டே அப்படியே அமைதியா இருக்கிறான். சரியா? டக்குன்னு என்ன செய்யலாம்? தாவீதின் குமாரனே, அதுதான். அப்ப தக்க சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமென். எப்ப நமக்கு வருதோ அந்த சமயத்தை பார்த்து கொண்டே இருக்கும். ராமன் சொல்லு, ஆண்டவரோட எந்த நேரம் நம்ம சஞ்சரிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே, உங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு அம்மா அப்பா உறவு எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே, அப்போ ஒரு சந்தர்ப்பம் பார்ப்போம். அவனை கேட்குறதா இருந்தால் என்ன செய்வோம்? பேசுவோம். பேச்சு என்ன செய்வோம்? வார்த்தையை போட்டு பார்ப்போம். நம்மவா இல்லையா? சரி, இந்த விஷயத்துக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். இப்போலாம் இல்லைன்னா என்னது, எனக்கு முடிஞ்சா என்ன செய்யுங்க, அந்த 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 எடுத்தோட அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க? அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கணும். அவங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோஸ்ட்லி பார்க்குற மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் மொத்த கோபமாக இருந்தார். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எப்படி இருந்தார்? பயங்கர கோபமாக இருந்தார். அதுக்கு பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவரே அவங்களுடைய சமூகம் என்ன செய்ய வேணும்? உங்களுக்கு முன்பதாக போகணும் அப்படின்னு தான் சொன்னான். சரி, சமூகமாக போகுமா? சரி, ஜனங்களை கூப்பிட்டு போகணும்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறார். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். வேதம் வாசிச்சிருந்தா தானே தெரியும். என்ன செய்யறாரு? ஆண்டவரே, உங்களை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆமாவே இல்லையா? அந்த சமயம் பார்க்கிறார். ஆண்டவர் நல்லா என்ன இருக்கிறாரு? கொஞ்சம் அப்படியே கூலாக இருக்கிறார். சரி மோசை, நான் வருவேன், நான் வராமல் விடுவேன்னா என் சமூகம் 9ஆக போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே என்ன செய்யறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி அந்த சமயம் கிடைக்கிற நேரம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே சங்கீதம் 145:18 என்ன சொல்லுது வாசிங்க மகள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பாருங்க, அதுதான் மிக முக்கியம். அந்த யாவருங்கிற இடத்துல யாரெல்லாம் இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் அங்க சொல்றாரு. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. என்னது? எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு சில பேர் கூப்பிடுவாங்க. சில பேருக்கு தேவைக்காக கூப்பிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? சரி, அவங்க கூப்பிடுறதுனால நம்மளும் கூப்பிடுவோம் அப்படிவாங்க. ஆமாவே இல்லையா? அதுதான் அங்க சொல்ற. உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சமீபமாக இருக்கிறார் சொல்லு.
ஆமீன். அது மிக முக்கியமானது. அவர் எங்க இருக்கிறார் அப்படியெல்லாம் நமக்கு அதெல்லாம் யோசிக்க கூடாது. பரலோகத்தில் இருக்கிறார், கூப்பிட்டா வருவாரா, அதெல்லாம் நமக்கு கதை அல்ல. நீங்க எப்பொழுது கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமீன் சொல்ல புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டும், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமீன் சொல்ல மொபைல் வாசிங்கள். உபாகமம் 4:20 வாசிங்க மகள். உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். ஆமீன். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அழகாக சொல்லப்படும் 4:29. வெரி குட், பரவாயில்ல. வாங்க அந்த பூவை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆமீன். நான் 20 எழுதியிருக்கேன், அவன் 29 கணக்கா சொல்றான். சரி வாசி மக. அப்பொழுது தேடுவாய் சொல்றான். நம்ம எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு. அப்படின்னா என்னது? முழு நம்பிக்கை, முழு ஆத்மா. ஆமீன். அவரை தேடும் பொழுது அவரை கண்டறிவீர்கள் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. நீதிமொழிகள் 8:17 வாசிக்கமாக. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். சொல்றான் சங்கீதக்காரன். சங்கீதமா இது நீதிமொழிகள் சாலமன் எழுதுகிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை அதிகாலையிலே என்ன செய்ய வேண்டுமா? அவரை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமீன். சாலமோன் ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். அதிகாலையில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். அவரை தேட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? சகல ஞானத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமாவில்லை வாசிங்க. என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். அப்போ அதிகாலையில் நீங்க தேடுகிற பொழுது உங்களுடைய நன்மைகள் எல்லாம் என்ன செய்யும்? உங்களை வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரிந்த பகுதி வாசிங்க. முதலாவது தேவனுடைய சொல்றாங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் அப்ப இவைகள் என்ன செய்யணும்? எவைகள் நீங்க ஆசைப்படுற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாம் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன் தெரியுதா? அப்ப நீங்க என்னது அது இதெல்லாம் கேட்குறீங்களே, அதான் வாசிங்களா அதை சொன்னத. முதலாவது தேடுனா அப்ப நீங்க தேடாதது எல்லாம் என்ன செய்யும்? எல்லாம் வந்துடும். ராமின் இப்ப நீங்க அவரை தேடினோன்னு என்ன நடக்கும்? இது அவருக்குரியது எல்லாம் என்ன செய்யும்? உங்களை வந்து என்ன செய்யும்? கண்டடையும். ராமின் சொல்லுங்க, உங்களை வந்து சேரும். அம்மாவில்லையா? அப்ப நாம் என்னத்தை செய்யணும்? அவருடைய ராஜ்யம், அவருடைய ஊழியம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிற பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? இப்ப பாருங்க, சாலமோனுக்கு தேவன் என்னத்தை கொடுத்தார்? ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதோடு கூட ஐஸ்வர்யத்தை எப்படி கொடுத்தாரு? கேளாத ஐஸ்வர்யத்தை எப்படி கொடுத்தாரு? கடந்த நாட்களை தியானித்தமே. அவன் ஞானவானா இருந்தபடியினாலே அவனை சந்திக்க வருகிற ராஜாக்களும் என்னது பெரிய பெரிய அதிகாரம் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவனுக்குரிய எல்லாவற்றையும், பொன்னையும் வேற என்னது தங்கம் வெள்ளி இல்லை மற்ற எல்லாவற்றையும் கொண்டு என்ன செஞ்சாங்க? அப்ப நீங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுகிற போது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஞானம், இந்த உலகத்துக்குரிய சகல சம்பத்தும் உங்களை நாடி வரும். அதான் இல்லையா? நம்ம சகல சம்பத்தை தேடி திரிகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஓடுறது, அங்க போய் நிக்கிறது, இங்க போய் செய்யறது, ஓய்வு நாள் ஊழிய நாட்கள் அதெல்லாம் அங்கெல்லாம் போய் விட்டா என்னது? அது அங்கங்கதான் நிற்கும், அதெல்லாம் வராது. ஆனா நீ தேவ ராஜ்யத்தை தேடுவாயானா அதெல்லாம் எங்க வரும்? தேவன் ராஜ்யத்துக்குள்ளே வரும். அது உங்களை தேடி வரணும். அது ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவுமே தேடி நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் போகக்கூடாது. ஆமை, அது என்ன செய்ய வேண்டும்? உங்களை தேடி வர வேண்டும். சாலமோன் எங்கேயும் தேடி போனாரா? போகல. என்ன நடந்துச்சு? தேடி வந்தார்கள். வருகிறவர்கள் எப்படி வந்தாங்க?
எல்லாரும் என்னது தங்கம் வெள்ளி எல்லாம் அந்த சாமான்கள் எல்லாம் எப்படி கொண்டு வராங்க? பரிவாரங்களை கொண்டு வராங்க. ஒரு ஆமீன் சொல்லு. ஆமா, நம்ம போய் வாங்கிட்டு வந்தா 1/2 கிலோ தக்காளியை வாங்கிட்டு ஓடியாடுவோம். ஆமே, நீ வீட்டில் இருந்து ஊழியம் செஞ்சுக்கிறதுன்னா உனக்கு என்னது 5 கிலோ தக்காளி வரும். ஒரு ஆமீன் சொல்லு. அப்படிதான் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் குறைவாக கொடுப்பாரு. என்ன அப்படி போட்டிருக்கு வசனத்தை கடைசி போய் என்ன சொல்லுது? இவைகள் எல்லாம் பாருங்க, கொஞ்சமா இருந்தாங்க, கொஞ்சம் தான் சமைச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. அப்படியா? எப்படி வச்சாரு? கூட வைக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கூட. இந்த மாசம் மட்டும் இல்ல, நம்ம எப்ப கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. நம்ம தான் என்ன செய்வோம்? வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணுவோம். நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் என்ன செய்வார்? அவர் நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யலாம்? உலகத்திலே அதுதான் சிங்கக்குட்டிகள் சொல்லுகிறார். தேசத்தில் இருக்கிற ராஜாக்களாக இருக்கலாம், ராஜாக்கள பிள்ளைகளாக இருக்கலாம், உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வேளையில பஞ்சத்துல, பட்டினியில, வறுமையில கிடக்கலாம். நம்ம இல்லை. ஆனால் கர்த்தரை தேடுகிறவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு நன்மையும் குறைபடாது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருந்த அந்த ஸ்தலம் ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அம்மா இல்லையா? கர்த்தர் அவர்களை போஷித்து பாதுகாத்தார். வனாந்திரத்தில் புறப்பட்டு போகிறார்கள். என்ன குறை இருந்துச்சு? வனாந்திரம் என்ன குறை இருந்துச்சு? சொல்லுங்க பாப்போம். என்ன இருந்துச்சு? ஆமா, அவங்க ஆசைப்பட்டு சிலதை கேட்டாங்க. நம்மளும் அப்படிதான், இல்லாத கொள்ளாத கேட்குறது, சும்மா கேட்கறது. கொஞ்சம் புருஷன் சிரிச்சுட்டா சாரி வாங்கி தாங்கிறது. அம்மாவே இல்லை. சிரிச்சுட்டா நகை வாங்கி தாங்கிறது. அம்மாவே இல்லை. அந்த மாதிரி இந்த ஜனங்கள் சும்மாவே குழப்பம் பண்ணிக்கிட்டே வராங்க. மோசிக்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, அம்மா வீட்டில் காலையிலே அம்மா வீட்டில் டீ குடிப்போம், அம்மா வீட்டில் சோறு சாப்பிடுவோம். அப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு அம்மாவே இல்லை. இங்கே வந்தால் நான் கொடுக்குறதா நீ சாப்பிடணும். இது என்ன கதை, புது கதையெல்லாம் கழிச்சுக்கிட்டு இதெல்லாம் சரி வரும். அம்மா இல்லை. அது மாதிரி. ஆனால் அவருக்கு என்னது? கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு? சொல்லுங்களேன், வாய்களை திறந்து என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. ஜீவ தண்ணியில தண்ணி. வேற அது வசனத்துக்கு ஏற்ற எப்படி பேசலாம். ஆமா, இப்ப வந்தது தண்ணி தான். ஆமா, தண்ணி. வேற வேற சொல்லுங்களேன். மண்ணா. மண்ணா வந்து என்னது? அவ்வளவு டேஸ்டா. என்ன மாதிரி இருந்துச்சான்? தேன்ல செஞ்ச மாதிரி இருந்துச்சான். ராமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருத்தருக்கு சுகர் வரல. ஆமே. தேன்ல செஞ்சா எப்படி இருக்கும்? இப்பயும் தேன் சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகர் வராது. ஏன்னா தேன் வந்து அது பியூர் தேன் வந்து அது என்னது? ஔஷதம், மருந்து. அது ஆமாவே இல்லையா? அது பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது அந்த தேனி அவ்வளோ கஷ்டப்பட்டு அது டாக்டர் மாதிரி அது போய் எல்லா பூவுகளிலிருந்து மரகதங்களை எடுத்து கொண்டு வந்து அதை எல்லாம் சரி பண்ணி அழகாக வச்சிருக்கோம். ஆமாவே இல்லையா? நம்ம போய் சக்குன்னு வெட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம். ஆமாவே இல்லையா? அது வேற என்னது? காடை. அதவங்க ஆசைப்பட்டனால அதையும் கொண்டு வந்து கொடுத்து மூக்கு வழியே வந்துச்சு. ஆமாவே இல்லையா? அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருப்திகரமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ராமேன் சொல்லுங்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் என்ன செய்யுமா? தாழ்ச்சி அடையுமா. அந்த சிங்கம் ஓடி திரிஞ்சு அப்படியே வருமா, ஒண்ணுமே கிடைக்காம வருமா. ஆமே. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமேன் என்னது? நீங்கள் 6 நாள் ஆமேன் போகிற பொழுது ஆமே நல்ல ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா வீட்டுக்கு வருகிற பொழுது ஆமே எப்படி 2 பரிவாரங்களோட வருவீங்க. ஆமே. இங்கிருந்து போற நேரம் எப்படி போறான்? வெறுங்கையா போறான். என்ன சொல்றான்? யாக்கோபு என்ன சொல்றான்? ஆண்டவரே என்ன சொல்றான்? ஆண்டவரே எனக்கு சாப்பிட சாப்பாடு, உடுக்க உணவு, தங்க. நம்ம ஆண்டவர் உடுக்க உடை கொடுத்து என்னது சொல்லுங்களேன், தங்க இடம் கொடுத்து, சாப்பிட சாப்பாடு கொடுத்து, 1க்கு 4 கொடுத்து, பாட்டு மட்டும் பாடுறீங்க. பாருங்க. ஆமைன் போட்டது பிறகு பாருங்களேன். யாரு சரி சத்தம் போடாம எல்லாம் ஆமைன் போட்டு நான் ஓடிடணும். அப்படி ரோட்ல இருந்து கொஞ்சம் ஓடிடணும். பனி
அப்புறம் அப்படியே ரொம்ப எல்லாம் அந்த என்ன சொல்றது, நான் இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், ரோட்டில் கலந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களாம் பரலோகத்தில் ஆண்டவரோடு ப்ரைஸ் பண்ணுகிற மாதிரி இருக்கு. ஆமா இல்லையா? நல்லா சந்தோஷமா பேசுங்க, என்னோட பேசுங்க, ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார். ஆமா இல்லையா? ஆகவே அங்கே சொல்றது வாசி மகன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. ஆகவே அவரை தேடுகிற சமயத்தில் அவரை தேட வேண்டும். ஆமாவே இல்லையா? முழு மனதோடு கூட தேடணும். அதிகாலையிலே அவரை தேடணும். முதல் ராஜ்யத்தை தேடுகணும். ஆமென். அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாங்க 7ஆம் அதிகாரத்தில், மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அப்படியே கீழே வாங்க, ஒரு சில காரியங்களை வாசிச்சுட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஏனென்றால் கேட்கிற பாருங்க, அதுதான் மிக முக்கியமான விஷயம். சொல்லுங்க, கேட்கிற எவனும், அந்த எவனுங்கிற விஷயம் தான் மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வேதத்துல. இந்த எவன்கிற பேர்ல தான் என்ன இருக்கு, நீங்க நானும் ஒழிஞ்சு இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? நமக்கு தகுதி இல்லை, இதெல்லாம் கேட்டு வாங்குறதுக்கு தகுதி இல்லை. அப்போ என்ன செய்யறது, நாங்கள் என்னமோ கொடுக்குறாங்க, நான் போகணும், நம்மளும் ஓடி போடுறது, போயிட்டு என்ன செய்யறது, வாங்கிறது. அந்த மாதிரி நம்மளாம் அப்படிதான் வச்சிருக்கிறார் ஆசைகள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எல்லாருக்கும் ஆமா என்ன செய்யப்படும். ஆமா, நம்ம தட்டுகிறது என்னது, நம்ம ஒரு தேவைக்காக என்ன செய்யப்படுகிறோம், யாருக்கு உதவி கேட்கிறோம் அல்லது ஏதோ ஒரு காரியம், அதுதான் நம்ம உங்களில் ஆகையால் நீங்களே பிள்ளைகளுக்கு என்ன செய்றீங்க, நல்லது பாருங்க பாருங்க எப்படி போடுற. ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்க யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பொல்லாத இருதயம் உள்ளவங்களை இருந்து கூட என்ன செய்றீங்க, உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்றீங்க, நல்லதை கொடுக்குறீங்க. உங்களுக்கு தெரியுது, இதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுங்க, இதை கொடுங்க பிள்ளைக்கு. சிஸ்டர் அது 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 அந்த பிள்ளைக்கு ஒமிட் வந்தால் இதை கொடுங்க, இந்த மாத்திரையை கொடுங்க. ஆமாம், அதுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இந்த சாப்பாடை இதை கொடுங்க, ஏன் இந்த பிள்ளை இப்படி மெலிவாக இருக்குது, இதுக்கு இதை கொடுங்க. ஆமாம், அதை கொடுங்கணும். ஆமே, அப்போ சொல்கிறார், நீ அது இதெல்லாம் கொடுக்க உனக்கு தெரிஞ்சா உன்னை உண்டாக்குன்னு அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து மண்ணை பெனஞ்சி மூக்கு நாக்கு வாய் கல்லெல்லாம் வச்சு செஞ்சவருக்கு அவர் செய்யாம இருப்பாரா? சொல்ற நியாயப்பிரமாணத்தை கட்டளைனது, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன் தீர்க்கதரிசனாக அவர்கள் பழைய ஏற்பாட்டின்படியாக 39 புத்தகத்திலே ஆமீன் மோசே எழுதின 5 ஆகமங்களும் அதை தொடர்ந்து வருகிற ஆமீன் தீர்க்கதரிசி புத்தகமான புத்தகம், இது 2 தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, வாசிவேன், ஆதலால் அதை செய், நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய், அதை விட்டுட்டு நாங்கள் கட்டளைப்படி நடப்போம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிடுவோம், நாங்கள் தீர்க்க தரிசனத்தை என்ன செய்வோம், ஆமே அதை நாங்கள் நம்புவோம். அதுன்னு சொல்றாரு. பாருங்க எப்படி சொல்ற, ஆதலால் மனுஷன் உங்களுக்கு அவைகளே நீங்க என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் செய்ய விரும்புகிறப்பட நீங்க என்ன செய்ய வேண்டும், அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் என்ன செய்கிறார் தான் சொல்கிறார், முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யணும், இதுதான் ரகசியம். என்னது, இந்த நியாயப்பிரமாணம் எழுதி வச்சிருக்கிறாரே, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, கட்டளைகளை எது செய்யணும் எது செய்யக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் குழப்பி அடிச்சுக்கிட்டு சும்மா வந்து மோசக்கிட்ட கண்டதெல்லாம் கேட்குறீங்க, கேட்க கூடாதெல்லாம் கேட்குறீங்களே, அது அல்ல. இந்த வேத சத்தியம் உங்களுக்கு நன்மை செய்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க. இவர்கள் நன்மை செய்யாதபடினால்தான் இயேசு அந்த யூத இஸ்ரவேலுடைய சந்ததிகளுக்குள்ளாய் வந்து இந்த பூமியில எவனெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ பட்சபாதம் இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் உதவி கரம் நீட்டினார், கரங்களை தட்டி. அதுதான் அதுதான் அது நியாயப்பிரமாணத்தின்படி வந்தார்.
அவர் கட்டளையின்படி அவர் வந்தார். ஆனால் அவர் அதை கை கொண்டு என்ன செய்தார்? அதிலே ஜெயம் அளித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் சொல்லுங்க, ஆதலால் மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஒருத்தர் கொடுத்து என்ன செய்யணும்? சபையில வர்ற நீங்க என்ன செய்யணும்? ஒருத்தர் கொடுத்து என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், விசாரிக்கணும். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா விசாரிச்சீங்கனாலே அவங்களுக்கு என்ன உண்டாயிடும்? என்ன விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆமாவே இல்லை. அப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சபையான ஆமென் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறோம். சொல்லுங்க. ஏன்னா கிறிஸ்து நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிந்தபடினாலே நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அதை விட்டு தீமைகளை அங்கங்கே அவங்களுக்கு அங்கே போய்ட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு அந்த தீமையை விதைச்சிட்டு வந்துடக்கூடாது. ஆமாவே இல்லையா? நல்லா சாப்பிட்டு போடுற நேரம் அப்போ சிஸ்டர் நம்மளுக்கு சொல்லணுன்னே தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் அதை அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராது. வந்தீங்கன்னா அதுன்னு நீ சொன்னது ஒன்றே பின்தொடர்ந்து ஒன்றே அதை அடிக்கும். புரியுதா? வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் இதே சம்பவம் தான். 9 வாசிக்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள். இங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு வீட்டுக்கு போறாரு, வீட்டு சம்பவத்தை சொல்றாரு. அந்த வீடு பூட்டி கிடக்குது, பிள்ளை படுத்து கிடக்குது. அங்க போய் ஒருத்தன் தட்டுறான். அவனுடைய சிநேகிதன் என்ன செய்யறான்? அவன் கதவு திறந்து கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பேசிட்டு அதுக்கு பிறகு சொல்றாரு, வாசிக்க மாட்டேன், கேளுங்க மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது சொல்றாருமா, கேளுங்க நான் சொல்றது நல்லா கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, அப்ப கேட்கணும், சத்தியத்தை கேட்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்போ உங்களுக்கு என்னது? சத்தியம் உங்களுக்கு என்னது? என்னத்தை கொடுக்கும்? விடுதலையை கொடுக்கும். ஆமாவே இல்லையா? தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டு அடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்றாரு. அப்ப அவருக்கு பேசாம இருக்கக்கூடாதுங்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை நாங்கள் செயல்படுத்திக் கொள்ளும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் சொல்றார். அப்ப நம்ம பேசாம அமைதியா இருக்காதீங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். கேட்கறது கேட்கணும். ஆமாவே இல்லை? அவன் தேடுறதை என்ன செய்யணும்? தேடுற வயசுல என்ன செய்யணும்? தேடணும். ஆமாவா இல்லையா? அது போல தட்டுகிறது அப்படின்னு சொன்னா என்னது? நமக்கு தேவை. அவ்வாறுதான் அந்த முதல் பகுதியிலே சொல்றார். அந்த சிநேகிதன் பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வந்து வருந்தி கேட்டுக்கணும். ஆமை நம்ம பாருங்க, அவன் தூங்கி இருக்கான், போய் கதவை தட்டி என்ன செய்யலாம்? கேட்கிறான். கேட்டவனை எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். அப்ப நம்ம போய் சாப்பிட்டு கதை விட்டு போய் நின்றுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? அப்ப தட்ட வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? தட்டணும். ஆமாவே இல்லையா? கேட்கிற இடத்துல போய் என்ன செய்யணும்? கேட்கணும். தேடுறது நேரத்துல என்ன செஞ்சணும்? தேடணும். ஆமீன். வாசிங்க, இப்ப முடிச்சுட்டேன். உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? கேட்கிற தகப்பன் என்ன செய்வாரு? கேட்கறது என்ன செய்வாரு தகப்பன்? அந்த இளைய குமாரன் கேட்டவனே என்ன செஞ்சாரு? சொத்தை கொடுத்தாரு. அம்மாவே இல்லை, நம்மளா இருந்தா சோறை கொடுத்து அனுப்பிடுவோம். அம்மாவே இல்லை. ஆனா அவன் என்ன செய்யலாம்? விலை மதிக்க முடியாதது என்ன செய்யலாம்? அவன் கொடுக்கிறான். அது உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஒரு இடத்திலே மகன் அப்பத்தை கேட்டான், கல்லை கொடுப்பானான்னு கேட்கிறாரா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? சொல்றாரு. எவ்வளவு பெரிய இதை சொல்றான்னு சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவங்க சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீங்க உங்க புள்ள அப்பத்தை கேட்டா கூட நீங்க கல்ல தான் கொடுப்பீங்க. அம்மாவே இல்லையா? முட்டை கேட்டா கூட என்ன செய்வீங்க? அந்த மாதிரி ஆக்கள் தான் நீங்க. ஆனா மறைமுகமா சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்டவங்களா இருந்துகிட்டு என்ன செய்வீங்க? பிரமாணத்தை பிடிச்சுக்கிறீங்க, கட்டளையை பிடிச்சுக்கிறீங்க. ஆனால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வாசிங்கம்மா.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? வேண்டிக் கொள்ளணுமா? எதை வேண்டிக் கொள்ளணுமா? இந்த உலகத்துக்குரிய காரியத்தை அல்ல. நீங்கள் எதை வேண்டிக் கொள்ள வேண்டுமா? வாசிங்க. பரிசுத்த ஆவியை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிற ஒரே ஒன்று என்ன? இந்த உலகத்துல என்னத்தை கொடுக்க விரும்புறாரு? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் இந்த உலகத்தை நீங்க என்ன செய்வீங்க? நீங்க ஜெயிப்பீர்களா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரமண்டலத்துக்கு அந்த தேவன் நம்மிடத்துல. அதுதான் அந்த முதல் பகுதியில வாசிச்சோம். நீங்க என்னிடத்துல என்ன செய்யல? கேட்கல. நீங்க என்னத்தை எல்லாம் கேட்கிறீங்க, இவைகள் எல்லாம் கேட்கிறீங்க. இவைகளை என்ன செய்ய முடியாது? நீங்கள் கேட்டு அனுபவிக்க முடியாது. ஆனால் கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு. என்னது? உங்களை இந்த உலகத்திலே தற்பாதுகாப்பா வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தேவையானது ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். ஆமீன் சொல்லுங்க. ஆகிய அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக் கொண்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? உங்களை களங்கம் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் அவர் நடத்தி குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து, ஆமீன், அவர் நிச்சயத்தபடியாக உங்களை என்ன செய்வான்? பரலோக ராஜ்யத்துக்களை கொண்டு போய் அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமீன். கரங்களை தட்டி தேவனை நாங்கள் முடிக்கலாம். கரண் போனதுனால கரண் வந்தா பார்த்துக்கலாம். அதெல்லாம் எளிமை நின்று பாடலை பாடி ஆண்டவர் சமூகத்தில்